பவிஷ் தனுஷ் டைரக்ஷனில் நடித்தார். பவிஷ் தனுஷ் மாதிரியே நடந்துக்கிட்டாரு. பவிஷ் தனுஷா தன்னை நினச்சிக்கிட்டாரு. பவிஷ் தனுஷாவே மாறினார். தனுஷ் 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 தனுஷ தம்பியா இருப்பேன். நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இப்படி ஒரு படம் வந்ததையே நான் கவனிக்கல. இந்த படத்தை நம்ம கண்டும் காணாத போயிருவோம் தான் நான் நினைச்சேன். ஆனா கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து நீக் ரோஸ் நீக் ரோஸ் நீக் ரோஸ் நீக் ரோஸ்ட்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த நீக் படத்தை விடாதீங்க, அந்த படத்தை ரோஸ் பண்ணுன்னு நீங்க கேட்டதுனால இன்னைக்கு அந்த வீடியோவோட வந்துட்டேன். இந்த படத்தை தனுஷ் தான் டைரக்ட் பண்ணாரு. ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி அவரே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. நேரா நம்ம வீடியோக்குள்ளேயே போயிருவோம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். அவர் பாட்டுக்கு டங் 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 டிங் 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 ஆடிட்டு இருக்காரு. இவர்கிட்ட லவ் ஃபெயிலியர்ல இப்படி சேடா சாங்க போட்டு ஆடிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருச்சான்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. இவர் தான் அந்த பிள்ளையை விட்டுட்டு வந்திருப்பாரு. அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். படம் ஆரம்பிச்ச உடனே ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் வந்து ஹீரோவை எழுப்புறாங்க. வாப்பா தம்பி போய் பொண்ணு பார்க்க போலான்னு. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? சத்து சத்துன்னு 4 அடியை போட்டு பொண்ணு பார்க்கவும் கூட்டு போறாங்க. நான் குரங்குனா என்ன பத்த நீயும் குரங்கு தான். ஏ உப்மாடா உப்மா உப்மா சாப்பிடுறா. இதெல்லாம் நான் ஒரு 2ஆப்பு 3ஆப்புல பண்ணிட்டு இருந்த காமெடிப்பா. அது இன்னமா பண்ணிட்டு இருக்கீங்க. பொண்ணு யாருடான்னு பார்த்தா ஒரு புருவத்தை மட்டும் தூக்கி ஒரே நல்ல வேர்ல்டு ஃபேமஸ் ஆன பிரியா வாரியர். டேய் நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா. மேட்ரு என்னன்னா இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஆல்ரெடி ஒண்ணா படிச்சிருக்காங்க. என்ன மச்சான் அது ஒண்ணுமே புரியல. உனக்கு கல்யாணமா? பாருங்க அவர் ஃப்ரெண்டுக்கும் அதே டவுட் தான். அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசி பழகி சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. தலைவரே வேற யாரையாவது போட்டா? வேற யாரையாவது போடுவேனா? போட மாட்டேன். நம்ம பிரியா வாரியர் டின்னருக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ கிளம்புறாரு. தம்பி ஏதோ பார்சல் வந்திருக்கு பார்த்துட்டு போப்பா. ஓபன் பண்ணி பார்த்தா எக்ஸோட இன்விடேஷனு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அந்த இன்விடேஷனை பார்த்ததும் துரைக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி போயிருந்தான். மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். போச்சுடா, இப்போ அவன் காதல் கதையை வேற சொல்ல போறானா? சொல்லுங்க சார். நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் ஃப்ரெண்டோட லவ் ஆனிவர்சரி, லவ்வுக்குலாம் ஆனிவர்சரி கொண்டாடுறானுங்களாடா இவனுங்க. சரி என்னமோ அங்கே போயிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காரு. வாடா உனக்கு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போகிறான் ஃப்ரெண்டு. நிலா ஓடே கடவுளே. இந்த சீனெல்லாம் வைக்கிறப்ப செம்ம க்யூட்டாக இருக்கும்னு நினச்சி வச்சுருப்பாங்கல்ல. அப்புறம் நம்ம நிலா வந்துட்டு எனக்கு கருவாட்டு குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பண்ணி தரீங்களான்னு கேட்குது. என்கிட்ட கருவாடு இல்லை, நான் ஃபிஷ்ஷை வச்சு ஏதாவது பண்ணி தரேன்னு ஏதோ பண்ணுறாரு. நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். சமையல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனிவர்சரியில் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுவிட்டு ஒரு லாங் டிரைவ் போகலான்னு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவையும் நிலாவையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. கொஞ்சிட்டு இருந்தவங்க திடீர்னு கிஸ் அடிச்சுக்கிறாங்க. சரக்க போட்டு கிஸ் அடிச்சதுனால 2 பேத்துக்கும் கொமட்டிட்டு வந்துருச்சு போல. ஒரு பீச்சு கிட்ட போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிலாவுக்கு கருவாட்டு குழம்பு செஞ்சு தராரு. என்னங்க இந்த புள்ள சோத்த மான்ஸ்டர் மாதிரி தின்னுட்டு இருக்குது. மான்ஸ்டர் மாதிரி சாப்பிட்டு இருக்கானா? அம்மா வச்ச சாம்பார்லயே இதுதான் தரமான சாம்பார், சிறப்பான சாம்பார். அது என்ன வயிறா வண்ணான் தாலியா? எப்படி திங்க முடியும் ஒரே இரவில் இவ்வளோ? அப்புறம் இந்த லவ் பேர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள என்னமோ சண்டையா, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ போறாரு. மாதிரியும் சமைச்ச ஃபுட்டும் தான் இருந்துச்சு. பார்க்க பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்புறம் தேவையே இல்லாத இந்த இளையராஜா ஏஆர் ரஹ்மான் கம்பேரிசன். உனக்கு ரஹ்மான் தான் பெஸ்ட், எனக்கு இளையராஜா தான் பெஸ்ட். எதுக்கு தேவையில்லாத கம்பேரிசன்? அப்புறம் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டு போனீரு. லைஃப்ல நடு ரோட்ல விடாம இருந்தா போதும். நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. அப்புறம் இங்க வந்து லவ்வர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. நிலாவை எங்கடா காணோன்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. போர் 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 சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையன்னு கொடையன்னு. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா,
இதுக்கப்புறம் அவரை பாட வேணான்னு சொல்லிடுறேன். எப்படியா நம்ம ஹீரோவுக்கும் நிலாவுக்கும் அந்த லவ்ன்ற இளவு வந்து தொலைஞ்சிருது. அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் அப்பா ஹீ இஸ் மை லவ்னு காட்டுறாங்க. அவர் அங்கே அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்றாரு. அதுக்கப்புறம் நிலாவோட அப்பா சரி பொண்ணு பிடிவாதமாக இருக்குதுப்பா இந்த பையனுக்கே ஓகே சொல்லிடுவோன்னு ஓகே சொல்லிடுறாரு. ஓகே சொன்னதையும் சொல்லிட்டு லவ்வர்ஸ்க்குன்னு ஒரு பிரைவசி இல்லாமல் கூடவே சுற்றுறாரு. என்ன மானங்கட்ட மாமனாரே நீ? பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ஒரு பிரைவசி வேணா? தேட்டருக்கு போனால் நடுவில் வந்து உட்காந்துக்கிற, பப்புக்கு போனால் நீ கூட்டு போய் டான்ஸ் ஆடுற, சாப்பிட போனால் உன் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிற, நான் கஷ்டப்பட்டு சமைச்சா அதையும் தட்டி விட்டு வீண் பண்ணுறேன். ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, அவருக்கு கேன்சர். அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ நிலாவை டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டி அவன் ஃபோனை எடுக்காமல் இருக்கும்போது வலிக்குது மச்சான். ஐயோ நீ நடிக்கிறத பார்த்தா தான்ப்பா எங்களுக்கு வலிக்குது. அந்த புள்ள வந்து கெஞ்சுன்னு கெஞ்சும், மிரட்டி அமுச்சு விட்ருவான். இவன் அந்த புள்ளையை பிரேக்கப் பண்ணிட்டு என்னமோ இந்த புள்ள பிரேக்கப் பண்ணிட்டு போன மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கான். இந்த கதை எல்லாத்தையும் பிரியா வாரியர் கிட்ட சொல்லி முடிச்சா நீ போப்பா போ அந்த புள்ள கல்யாணத்துக்கு போ, திரும்பி வரப்போ ஒத்தையை வந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஹீரோவும் கிளம்பி கல்யாணத்துக்கு கோவா போறாரு. என் கூடயும் தான் 4 சுத்துதுங்க, 4 வருஷமா பிளான் மட்டும்தான் போடுதுங்க, எங்கேயும் போனது கிடையாது. இந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ நடிக்கவே இல்லை. அப்போ வாழ்ந்திருக்காருன்னு சொல்ல வரீங்களா? அட எங்க நடிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன், அப்புறம் என்னத்த வாழ்ந்திருக்காரு? இவர் நல்லா நடிக்காததுனால அந்த சீனே பார்க்கறதுக்கு அமெச்சூராக தெரியுது. அப்படி அந்த சீனே அமெச்சூராக தெரிஞ்சதுனால கொஞ்சம் நல்லா நடித்த மேத்யூ தாமஸோட ஆக்டிங்கும் சுமாராக தான் தெரியுது. இப்போ நமக்கு ஒரு சீன் ஒர்க் ஆகணும்னு வைங்களேன், அந்த சீனில் வர ஃப்ரேமிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடித்தா மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஏன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் ஒழுங்காக நடிக்கணும், அப்போ தான் சீன் பார்க்க பக்காவாக இருக்கும். ஆனால் இங்கே ஹீரோவே நடிப்பை கொலை பண்ணிட்டு இருக்காரு. நீங்களே இந்த இடத்துல பாருங்களேன், முன்னாடி போய் இதை நான் எஃபெக்டே பண்ணலன்னு காட்டுறேன் பாரு, முன்னாடி போய் இதை நான் எஃபெக்டே பண்ணலன்னு காட்டுறேன் பாரு. நம்ம ஹீரோ மேத்யூ கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஆனா வாயை திறக்காம பேசிட்டு இருக்காரு. நீ பொழைச்சுப்படா, நீ பொழைச்சுப்ப, பப்பட் ஷோ பண்ணி பொழைச்சுப்ப. ஏய் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சாரி மச்சான். இப்போ அவர் பேசின டைலாக்கு ஃபேஸை காட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அவர் பேசுறப்ப அவர் ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்கும். அந்த ரியாக்ஷனுக்கும் கட் பண்ண உடனே காட்டுற ரியாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க ரூமுக்கு போய் சேர்ற வரைக்குமே இப்படி நான் சிங்காவே தான் இருக்கும். எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். இது உன்னை கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணலையான்னு கேட்பேன். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காக்காவலி. ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோயின் ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரே சோகமாயிடுறாரு. போயிட்டு ஒரு பார் டெண்டர் கிட்ட புலம்புறாரு. அவன் சாரி சார் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ்ன்றான். மறுபடியும் அவங்ககிட்ட இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. மறுபடியும் சார் நீங்க சொல்றது எனக்கு புரியலன்றான். டேய் உனக்கு வேற எந்த லாங்குவேஜ்ல சொன்னாதான்டா புரியும்? டேய் நீ சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு இஷ்டப்பொண்டே இல்லாதனால தான் நான் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்கோடா. ஐ அம் தி வெட்டிங் பிளானர். நீங்க எதையும் பிளான் பண்ணி நான் பார்க்கவே இல்லையே. உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. அப்புறம் நம்ம வெட்டிங் பிளானர் தான் கூட்டு வந்து ரூம்ல விட்டுட்டு போறாங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? உனக்கு மண்டையில பிரச்சனை. நீ ஏன்டா அழுந்துட்டு இருக்கிறன்னு கேட்டா, சினிமால தான்டா அடுத்தவன் லவ்வரை லவ் பண்ணா ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க, நிஜத்துல கேவலமா பார்ப்பாங்க மச்சாங்கிறான். ஏன்டா நிலாவியடா லவ் பண்ற அப்படின்னு ஹீரோ சட்டையை பிடிச்சிருவாரு. இல்லடா ஸ்ரேயாவை லவ் பண்றேன்பா. அந்த 7th anniversary கொண்டாடினாங்க இல்லையா அந்த பொண்ணை. நான் வேணா உன் லவ்வுக்காக ஸ்ரீயா கிட்ட பேசி பார்க்கவா மச்சான்? என்ன கேரக்டரா இது கருமம்? நிலாவா அப்படின்னு கேட்டு சட்டையை பிடிச்சவரு ஸ்ரேயான்னு தெரிஞ்ச உடனே பேசி பார்க்கட்டாங்கிறாரு. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? எப்படி இவங்களோட 7th anniversary போய் மீட் பண்ணி லவ்வரானவங்களுக்காக சட்டையை பிடிப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 7 வருஷம் சீனியரா பேசி பார்க்கட்டான்னு சாதாரணமா கேட்குற. இந்த படத்தை எப்படி ஓட்டி தொலைறதுன்னே தெரியாம சரக்கு அடிச்சுட்டு ஆளாளுக்கு உட்காந்து உளறிட்டு இருக்காங்க. இதுல நம்ம நிலா குடிச்சிட்டு உளறது தான் அல்டிமேட்டு. அவங்க வந்து இறங்கினதுல இருந்து ஹார்ட் ஃபாஸ்டா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாத்திரைய நாக்கு கீழே வைங்க, கரைய வலி குறைஞ்சு. முதல் நாள் அவன் லாபிக்கு வந்துட்டான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னா. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா? அவ்வளோ பக்குன்னு ஆகுதுன்னா எதுக்கு இன்விடேஷன் அனுப்பணுங்கிறேன். அந்த அரை செகண்ட் எனக்குள்ள என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? மத்தா குடல் குத்தானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடிங்கி போய்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானா? ஒரு வாய் சாம்பார் சாதத்துல அவன் கூட பழகுன எல்லா நாளும் என் கண் முன்னாடி வந்து போச்சு தெரியுமா? இப்ப கூட சோறு 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 சோறுன்னு தான் அலையுது. இப்ப கல்யாணம் ஆக போகுது. நிலாவுக்கும் அரவிந்துக்கும் எல்லாம் மனசை கல்லாக்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்ப கொண்டு வந்து இந்த ஸ்ரீயை ஒரு வயசு கடை போட்டு கட்டுது அவங்க அப்பாவோடது. அவன் மட்டும் உன்னை விட்டுட்டு போகாம இருந்தா அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இவ்வளோ நாளா ஏண்டி அதை சொல்லவே இல்லை? அது சொன்னா நீ ஹேர்ட் ஆயிருவேன்னு நான் சொல்லலை. அப்புறம் ஏண்டி இப்போ சொன்ன பைத்தியக்காரி? அதான் பிரபு ரொம்ப நல்லவன் தெரிஞ்சிருச்சுல, அதனால சொன்னேன். சொல்லிருக்க கூடாதோ? அப்புறம் அரவிந்துக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் வரதை பார்க்க முடியாம ஹீரோ ஓடிடுவாரு. எங்க ஒண்ணாலும் விட மாட்டேன். நான் மயில் தான் பரப்பு தகவல் கட்டாடி.
உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அழுகுற அப்புறம் நம்ம ஹீரோவும் பிரியா வாரியரும் இவங்களும் வெட்டிங் பண்றதுக்காக போறாங்க. அங்க நிலா வந்து நிக்குது. என்னடான்னு கேட்டா நிலாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாம். கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் நிலாவோட ஹஸ்பண்டாக போக இருந்த அரவிந்த், பிரபு ஒன் சைடா காதலிச்ச வெட்டிங் பிளானரு எல்லாம் சேர்ந்து கிளம்புறாங்க. நீக் பார்ட் 2 வேற வருதான். வரேன்னு சொன்னேன். வேண்டாமே ப்ளீஸ். இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய குறைய என்னன்னா இவங்களோட சேரணும் அப்படின்ற எந்த எதிர்பார்ப்புமே நம்மக்கிட்ட இருக்காது. லவ் பண்ணாராம், எக்ஸ் கல்யாணத்துக்கு போயிருக்காரு, சட்டு புட்டுன்னு படத்தை முடிங்கடா கிளம்பி போகிறோன்ற மோட்டில் தான் உட்காந்துட்டு இருப்போம் நாம. சரி, நான் உங்களை அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.